சங்கீதம் 102:19 என்ன சொல்லுகிறது கேட்போமா? கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். அன்பானவர்களை, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவங்க யாரு? மரண தண்டனைக்குரிய கைதிகள். சில இடங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உண்மையாக மனம் திரும்பி நற்சான்றிதழ் பெற்ற அநேகர், கொலைக்கு நியமிக்கப்பட்ட அநேகர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அதுக்கு பல சாட்சிகள், சான்றுகள் உண்டு. ஆக என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் எந்தவித தீங்கு வராதபடி நம்மை காத்து கொள்ளுகிறது பெரிய முக்கிய காரியமாக இருக்கனால தினமும் வேத வசனங்கள் படி வாசித்து நடக்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. நிச்சயமாய் கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணிக்க மாட்டார். இன்றைக்கி நீங்கள் என்னென்ன வகையில் மனதில் ஒருவேளை கட்டப்பட்டிருக்கலாம், நிம்மதி இல்லாதபடி, சமாதானம் இல்லையே என்று, அதேபோல் சிந்தையில் கட்டப்பட்டிருக்கலாம், விடுதலையோடு காரியங்களை பார்க்க முடியலையேன்னு, இப்படி பலவித போராட்டங்கள் எங்களுக்கு இருக்கா. இன்று அதுக்கு இயேசு முடிவு கட்டுகிறார். நம்பிக்கையோடு என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நியமிக்கப்பட்டவர்கள் நாங்கள் எல்லோருமே மனுக்குலமாக நாங்கள் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாய் ஆதாமிடத்தில் வந்தபடினாலே நாங்களோ மரணத்துக்கு ஏதுவானவர்கள், அழிவுக்கு ஏதுவானவர்கள். ஆனால் 2ஆம் மாதமாக இயேசுவின் கீழ்ப்படித்தனாலே மீட்பும் ரட்சிப்பும் பெற்றது போல இந்த நாளிலே கட்டுண்ட மனுஷர்களை விடுவிப்பீராங்க. தகப்பனே, கொலைக்கு நியமிக்கப்பட்டபடி இருக்கிற ஆண்டவரே, மனிதர்கள் மேல் கல்வாய் ரத்தம் பாய்ந்து வரட்டும். அந்த கள்ளன் கூட இருவருமே நரகத்துக்குரியவர்கள் தான். ஆனால் ஒருவன் எங்கள் மேல் இரக்கமாயிரும், நீர் பரதேசிலே நினையும் சுவாமி என்று தன்னை தாழ்த்தின போது அவனுக்கு நியமிக்கப்பட்ட அவனுக்கு இறங்கி நீரை விடுவித்தீர். அதே போல் இந்த ஜெபத்தை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையின் விடுதலை நிலையாக உண்டாகட்டும் சுவாமி. அற்புதம் செய்யும் நித்திய மரணத்துக்கு விலைக்கு நித்திய வாழ்வுக்கு நேராக நடத்தி செல்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பலி என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணியை. காட் பிளஸ் யூ.